ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான். இது வந்து என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சிங்கப்பூரில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. அங்கே கேஎஃப்சி, மெக்டோனல் எங்கே போனாலும் நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்டர்னு கூட சொல்லலாம். அங்கே இருக்க செஃப் கிட்ட எப்படி பண்ணுறீங்க, சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இப்போ உங்களுக்கு அதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க தோலை நல்லா செத்திடுங்க. தோலை நல்லா செத்திட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் உருளைக்கிழங்க. அப்படி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியில். இது வந்து ஒரு முக்கால்வாசி தண்ணியில் நல்லா கொதிச்சிடணும். கொதித்த பிறகு எடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும், டிஷ்யூ பேப்பரில் எடுத்து அந்த தண்ணி எல்லாம் ஈர்த்து கட்டிடணும். அப்போ தண்ணி எல்லாம் ஈர்த்த பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வாணலில் வச்சு நம்ம வடையை வந்து 2 பதமாக போட்டு எடுப்போம் இல்லையா, உள்ள அப்போ தான் நல்லா வெந்திருக்கும், மேலே நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டைலில் 2 தடவை நம்ம இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க 2 டைமாக நம்ம வாணலில் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தோன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 டைம் போட்டுங்க. ஃபஸ்ட்டு 1 டைம் சேர்த்து வறுத்து எடுத்த பிறகு அது கொஞ்சம் ஆறி 2வது டைம் நம்ம சேர்த்து எடுத்தோன்னா சூப்பராக இது எவ்வளோ ரெடி ஆகிடும். இது கூட நம்ம சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சும்மா அடிஷ்னலாக நம்ம சில்லி பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மிளகுத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக வச்சு நம்ம ஜிப்லாப் கவரில் வந்து என்ன செஞ்சிடலாம், வேக வைத்த உருளைக்கிழங்க ஃப்ரீசரில் வச்சுருந்து நம்ம எப்போ வேணாலும் நினச்சாலும் எடுத்து நம்ம பசங்களுக்கு பொரிச்சு கொடுத்துடலாம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தாச்சு. இது பிடிச்சிருந்ததுன்னா என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.